ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம். என்கிட்ட அதிகமான டிமாண்ட் பண்ணதில் இந்த சாப்டரும் ஒன்று, ட்ரிக்னாமெட்ரி. ஏன் அப்படின்னா நான் ரியலி சொல்லுவேன், நிறைய பேர் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுற ஒரு டாபிக். ஏன்னா அவங்க அந்த சாப்டர் அப்ரோச் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கும். அவங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது. புக்கு சொல்யூஷன் பார்ப்பாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் சேனல் பார்ப்பாங்க. ஓகே, பட் இந்த சாப்டரும் நீங்கள் மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம் வித்தவுட் பேப்பர் அண்ட் பென், ஆர் ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த சாப்டர் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அதனால தான் டைமும் அதிகமாச்சு. இந்த சாப்டர் உங்களுக்கு எப்படி நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னா, ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி சிஜிஎல், ஓகேவா? சிஜிஎல்லையும் சிஜிஎல் மெயின்ஸ் கொஸ்டின் அதிகமாக கொண்டு வந்திருக்கேன். ப்ரிலிம்ஸ் கொஸ்டினும் இருக்கும், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ரொம்ப கம்மி, மெயின்ஸ் கொஸ்டின் அதிகம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, சிஜிஎல் மெயின்ஸ் கொஸ்டினே இவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணி ஒரு சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆச்சு. உங்களுக்கே தெரியும், நான் மட்டும் தான் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அதனால தான் டிலே ஆச்சு. ஸோ ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டாபிக்லேருந்தே எடுங்க. ட்ரிகோனோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், ட்ரிகோனோமெட்ரி. நம்ம ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரிகோனோமெட்ரி, ஓகேவா? பிரிங்க. ட்ரை கோன் மெட்ரி, ஓகேவா? ட்ரை மீன்ஸ் 3, 3ன்னு சொல்லலாம், ஓகேவா? கோணங்கள், ஆங்கிள்ஸ், கோன். மெட்ரி, மெட்ரிக்ஸ் ஆர் மெஷர்மெண்ட்ஸ், என்ன வேணாலும் சொல்லலாம். ட்ரிக்னோமெட்ரின்றது ஒரு வாஸ்டான ஒரு டாபிக்ங்க. அதாவது டீச் பண்ண ஆரம்பிச்சா டீச் பண்ணிகிட்டே போகலாம். அதை மட்டுமே ஒரு மாதத்துக்கு கூட கண்டென்ட் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டாப்பிக்கு. பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவ்வளோ தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாலிட் மெக்கானிக்ஸ், என்ஜினியரிங் மெக்கானிக்ஸில், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி கூட மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ என்ஜினியரிங்லேயும் சரி, நம்ம நார்மல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் சரி, ஹை லெவல் 11th 12thலையும் சரி, ட்ரிக்னோமெட்ரி மேஜர் ரோல் கண்டிப்பாக உங்கள் கரியரில் ப்ளே பண்ணோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இது. அதை எப்படி பார்க்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் பார்க்கறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன்னா, மொத்த ட்ரிக்னோமெட்ரியை பார்ட் பை பார்ட்டாக உங்களுக்கு கொண்டு போகலான்னு இருக்கேன். 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக நான் வேல்யூ புட்டிங் உங்களுக்கு கொண்டு வருவேன், ஓகேவா? செகண்ட் பார்ட்டானா ஐடென்டிட்டி பேஸ்ட், அதாவது ஃபார்முலாஸ் மினிமமாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஓகேவா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிகிரி பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் மினிமா கான்செப்ட்னு சொல்லுவாங்க, அது. அப்புறம் குவாட்ரண்ட் பேஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நான் இதுலேயே கவர் பண்ணிடுவேன், ஓகேவா? அண்ட் தென் எதை வச்சு டீல் பண்ணுறோம்? 3 ஆங்கிள் கொண்ட சம் மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் ட்ரிக்னோமெட்ரி பேஸ் ஆகி வருது. ஸோ 3 ஆங்கிள் அப்படின்னும் போதே உங்களுக்கு என்ன தோணுது? ட்ரையாங்கிள். கண்டிப்பாக அதுதான் கரெக்ட். அண்ட் அதுலேயும் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த சாப்டருமே உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. வேல்யூ புட்டிங் அப்படின்ற இந்த ஒரு பார்ட்லேயே யூ கேன் சால்வ் 50 to 60% ஆஃப் கொஷின்ஸ். என்டிபிசி அனலிசிஸ் பண்ணியிருப்பேன். என்டிபிசி அனலிசிஸ் பண்ணும்போது அதில் ட்ரிக்னோமெட்ரி நிறைய அனலைஸ் பண்ணேன், ஓகேவா? என்டிபிசி அனலிசிஸ் பிளேலிஸ்ட் பார்க்கலாம், பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரிக்னோமெட்ரி எல்லாமே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. காரணம், ஆர்ஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்டிபிசி குரூப் டிக்கு மட்டும் நான் சொல்கிறது, இதில் மட்டுமே அவங்க 90 to 100% கேட்டுட்டாங்க. அப்போ 50 to 60% எதுக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்சி லெவலுக்கு நான் சொல்கிறேன். ஆர்ஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேயே அவங்க மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. பட் எஸ்எஸ்சிக்கு யூ ஹேவ் டு பி வெல் வெஸ்ட் இன் ஆல் திஸ் 3. இந்த 3த்துல நீங்கள் ஃபுல் தரவாக இருக்கணும். எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்டிங்கன்னா, சிஜிஎல்ல, ஓகேவா, ப்ரீல 3 to 4 கொஷின்ஸ் வரும் ட்ரிக்னோமெட்ரி, ஓகேவா? மெயின்ஸ் கேட்டிங்கன்னா 10 கொஷின்ஸ் கம்பல்சரி வரும். இதே மாதிரி சிஹெச்எஸ்எல் போகலாம். எம்டிஎஸ்ல அட்வான்ஸ் மேக்ஸே கிடையாது, ஓகேவா? இப்போ நான் சொல்லிடுறேன் தெளிவாக. ஆர்ஆர்பிலையும் 1 or 2 கொஷின்ஸ் ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
சில ஷிஃப்ட்ல கேட்கறதும் இல்லை. அதனால இதை மட்டும் நான் என்னால் ஃபிக்ஸடாக சொல்ல முடியல. பட் சிஜிஎல்ல ஜாப் டிசைடிங் சாப்டர் இதுதான். நம்ம வந்து பார்ட் பை பார்ட்டாக 3 பார்ட்டாக கொண்டு போக போகிறோம். ஹை லெவல் கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். சிஜிஎல் ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் வரையும் கொண்டு வந்திருக்கேன். செம்மையா இருக்க போகுது கிளாஸ், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த ஒரு சாப்டருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேசுறேன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க ஒரு வெளியே எங்கன்னா இருக்கீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்காம வீட்டில் ரிலாக்ஸ்டாக பாருங்க. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் லெவல் உங்களுக்கு ஹையா இருக்கணும். ஓகே, டைரக்டா சாப்டருக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேசிக்காக நிறைய கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரி பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் பென் இல்லாமல் சால்வ் பண்ணலாம், நான் கேரண்டி. ஓகே, நீங்கள் வந்து இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் கம் அக்ராஸ் பண்ணி வருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா. ஓகேவா? அண்ட் தென் சைன் டீட்டாவோட உல்டா தான் கோசீகன் டீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கொசெக் அப்படின்னு நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஸ் டீட்டாவோட உல்டா தான் சீக்கண்ட் டீட்டா. சீக்கண்ட் டீட்டா நம்ம வந்து செக் டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். டான் டீட்டாவோட உல்டா தான் காட் டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது என்ன உல்டா நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன் மொத்த ட்ரிக்னாமெட்ரியை உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் வந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எது வேணாலும் டீட்டாவா இருக்கலாம். அதாவது இது ரைட் ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட்ல உள்ள இது எப்போவுமே உங்களுக்கு ஹைப்போடென்யூஸ். ஹைப்போடென்யூஸ் அதாவது இந்த ஒரு சாப்டர்ல தமிழை பத்தின பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா தமிழே தேவையில்லை. கொஸ்டின் இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டான்னு இந்த 6 ஐடென்டிட்டியை தான் நீங்க பார்த்துட்டே இருக்க போறீங்க திருப்பி. ஓகேவா? எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் இது ஃபிக்ஸடு. அண்ட் டீட்டா இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. எல்லா கொஸ்டின்லையும் இங்கே டீட்டா தர மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீட்டா இங்கே இருக்கு அப்படின்னு வைங்களேன். டீட்டா இங்கே இருந்தா டீட்டாக்கு எதிரே உள்ள இந்த பக்கம் டீட்டாவோட ஆப்போசிட் சைடை நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக எழுதுறேன். ஓகே, அதுக்கு கீழே உள்ளதை நம்ம அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் சில யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர்னு சொல்லுவாங்க, பேஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட விருப்பம். நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த மாதிரி படிச்சுட்டு வந்ததால இந்த மாதிரி வைப்போம். டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் உங்களுக்கு டீட்டாவா இருந்தா இது ஆப்போசிட் சைடா இருக்கும், இது பேஸா இருக்கும். அதை மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ பேர் வச்சோம்னா A, B and C அப்படின்னு வைக்கலாம். நம்ம ஜாமெட்ரியில் டிஸ்கஸ் பண்ண சம் ட்ரிப்ளெட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல இங்கேயும் யூஸ் ஆகும். ட்ரிப்ளெட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே, சைன் டீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். எல்லாமே நான் ஷார்ட்டாக எழுதுறேன். ஓகேவா? ஓகே, சைன் டீட்டாவோட உல்டா தான் கோசீகன் டீட்டா, கொசெக் டீட்டா அப்படின்னு நான் சொன்னேன். உல்டானும் போது அப்போ இங்கே என்ன வரும்? ஹைப்போடென்யூஸ் பை ஆப்போசிட். அவ்வளோதான். இதுதான் நான் உல்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் கூட நான் சின்னதாக எழுதுறேன். ஓகேவா? ஓகே, காஸ் டீட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவ்வளோ கன்ஜஸ்டடாக எழுதுறேன்னு பார்க்காதீங்க. அங்கே ஒரு டேபிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் செப்பரேஷன் இருக்குது. நான் வேணா ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா அங்கேயும் நிறைய எழுத வேண்டியது இருக்குது, அதனால தான் நான் இப்படி கொண்டு போகிறேன். ஓகே, டான் டீட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காசோட உல்டா தான் சீக்கண்ட் செக் டீட்டா அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்க என்ன வரப்போகுது? ஹைப்போடென்யூஸ் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? டானோட உல்டா காட்னு சொன்னேன். அப்போ இங்க என்ன வரப்போகுது? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ செப்பரேட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன் அண்ட் உங்களுக்கு டைம் தரேன், அப்போ நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாவே கவனிங்க. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்னு சொல்லுவாங்க. அந்த டேபிள் தான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனியோ இதெல்லாமே நீங்கள் மனப்பாடமாக வைக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிக்கு. பட் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின் சம் கூட பேப்பர் பென் இல்லாமல் சால்வ் பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணாதீங்க, நான் டைம் தரேன், ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக இந்த ஒரு டேபிள் நான் எக்ஸ்பிளனேஷன் தரேன், கவனிங்க. இது என்ன ப்ரோ இவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு லைன் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மீதி எல்லாமே நீங்களே கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இங்கே நான் வந்து ஒவ்வொன்றும் எழுதியிருக்கேன். சைன், காஸ், டான், கொசெக், செக்,
காட் தீட்டா அப்படின்ட்டு அங்கே வந்து டிகிரி 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி போகுது. 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி போகும்போது இங்கே 0வில் ஆரம்பிச்சு இங்கே 1ல் ஃபினிஷ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. 0வில் ஆரம்பிச்சு 1ல், அதாவது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு 0 and 1 ஃபிக்ஸட் வேல்யூ. ஓகேவா? 0க்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். 0 ஆஃப் 1/√2 √3/2 1, அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு ரோ நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்களே கொண்டு வரலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 0லேருந்து 1 போகுது. 0 ஆஃப் 1/√2 √3/2 1. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரினா என்னன்னு தெரியலனா கூட இந்த கிளாஸ் நீங்கள் கவனிங்க. இந்த கிளாஸ் முடியும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 0 ஆஃப் 1/√2 √3/2 1. ஓகே, இப்போ அந்த ஆர்டர்ல இருந்து இங்கேருந்து இப்படி போகும். இது இங்கேருந்து இப்படி போச்சு பார்த்தீங்களா? இது வந்து அங்கேருந்து இப்படி போகும். அதாவது 1 இப்படி வரும், √3/2 இங்கே வரும், 1/√2 இங்கே வரும், இந்த 1/2 இங்கே வரும், இந்த 0 இங்கே. அதாவது இங்கே இந்த ஆர்டரில் போனது இது உல்டாவாக இந்த ஆர்டரில் வருது. ஓகேவா? சரி, அடுத்து சைனோட உல்டா தான் கோசிகண்ட் அப்படின்னு சொன்னேன், கொசெக் தீட்டா அப்படின்னு சொன்னேன். சைனோட வேல்யூ என்ன? 0. அப்போது கொசெக்னும் போது உல்டா அப்படின்னும் போது 1/0 வருமா? ஓகே, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ 0/1 அப்படின்னும் போது சால்வ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி 1 0s are 0 ப்ரோ, ஆன்சர் 0 அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் 1/0க்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அதாவது 0 இன்டூ என்ன பண்ணீங்கன்னா 1 வரும் அப்படின்னு கேட்டால் உங்களால் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய அந்த விஷயம் தான் நாட் டிஃபைன்ட். நான் ஷார்ட்டாக என்டின்னு எழுதுறேன். அடுத்து 1/2 இருக்கு, உல்டா பண்ணீங்கன்னா 2 வரும். 1/√2 இருக்கு, உல்டா பண்ணீங்கன்னா √2 வரும். √3/2 இருக்கு, உல்டா பண்ணீங்கன்னா 2/√3 உங்களுக்கு வரும். ஓகே, 1 இருக்கு, உல்டா பண்ணீங்கன்னா 1 தான் வரப்போகுது. ஏன்னா 1/1 நீங்கள் சால்வ் பண்ணாலும் 1 தான். அதே மாதிரி காஸோட உல்டா தான் சீக்கண்ட் தீட்டா அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். காஸோட உல்டா, அப்போ இங்கே 1 வருது, உல்டா பண்ணிங்கனாலும் 1 தான் வரப்போகுது. √3/2 உல்டா பண்ணிங்கன்னா 2/√3. 1/√2 உல்டா பண்ணிங்கன்னா √2. 1/2 தலைகீழாக்குனீங்கன்னா 2. 0, ஓகே 0 பண்ணிங்கன்னா 1/0 வரும். சேம் நாட் டிஃபைன்டு வருமா? சொல்யூஷன் எதுவும் கண்டிப்பாக இதுக்கு கிடையாது. ரைட், அடுத்து tan தீட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tan தீட்டாக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு பார்த்தோம். ஓகேவா? அப்போது நான் tan தீட்டாவை இந்த மாதிரியும் சொல்லலாமா, sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, sin தீட்டா பை காஸ் தீட்டா, sin தீட்டாவோட வேல்யூ இது, காஸ் தீட்டாவோட வேல்யூ இது. ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஹைபாட்டனியஸ் பை அட்ஜசன்ட் இங்கே வந்துடும். ஹைபாட்டனியஸ் கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்டில் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் மிஞ்சம். அதனால் நம்ம tan தீட்டாவை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதனால் sin தீட்டா பை காஸ் தீட்டா பண்ணிங்கன்னா 0/1 என்ன? 0. 1/2 √3/2, இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிட்டு 1/√3 உங்களுக்கு மீதம் இருக்கும். √2 எல்லாம் கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்டில் 1 இருக்கும். இங்கே √3/2 2 கேன்சல் ஆகிட்டு √3 இருக்கும். 1/0 என்ன? இப்போ தான் சொன்னேன், நாட்டு டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதனோட உல்டா தான் இது அப்படின்னு சொன்னேன். 0வோட உல்டா என்ன? 1/0. அப்போ இங்கே என்ன வரும்? நாட்டு டிஃபைன்டு. 1/√3 அப்போ இங்கே என்ன வரப்போகுது? √3. இங்கே 1, இங்கே என்ன வரப்போகுது? 1. √3 1/√3 நாட் டிஃபைன்டுன்னு இருக்கு. நாட் டிஃபைன்ட் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? 1/0ன்னு சொன்னேன். அப்போ அதனோட உல்டாவா வரும்போது 0/1 வரும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். இவ்வளோதான் டேபிள். ஸோ இந்த 1 மட்டும் நீங்கள் மெமரி பண்ணீங்கன்னா மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு மைண்ட்லேயே நிற்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து இந்த டேபிள் போடணுமா ப்ரோ அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சால்வ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் இப்போ டைம் தரேன், ஸ்க்ரீன்ஷாட் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பட் நான் மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது ப்ராப்பர் நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எந்த எக்ஸாமுக்குமே இது எக்ஸ்ட்ரீம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பராக நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் தரேன், காப்பி பண்ணிக்கோங்க. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும். இதை வச்சு நம்ம ஃபர்தராக மூவ் பண்ண போகிறோம். டேரெக்டாக கொஷின்ஸ்க்கு போகலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆர்ஆர்பி குரூப் டி
அக்டோபர் 8ஆம் தேதி செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, tan θ plus cot θ is equal to 5 அப்படின்னா tan square θ plus cot square θ என்ன அப்படின்னு இது வந்து இப்போ நடந்துட்டு இருக்க NTPCல பயங்கரமா ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் வருது. ஸோ தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்க வைங்க. இதை நீங்க நான் சொன்ன மாதிரி பாருங்களேன். cot θங்கிறது என்ன? tan θவோட உல்டா. கரெக்டா? tan θவோட உல்டா தான் cot θ. அப்போ நான் இதை இந்த மாதிரி வந்து எழுதலாமா? tan θ plus 1/θ equal to 5. அப்போ இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு? x plus 1/x மாதிரி இருக்கா? ஓகே, அப்போ அந்த இடத்துலயும் என்ன வரப்போகுது? cot square θ 1/tan square θ நான் எழுதலாம். அப்போ இது பார்க்க x square plus 1/x square மாதிரி இருக்கா? x plus 1/x கொடுத்துட்டு x square plus 1/x square கேட்டா நீங்க அல்டிமேட்டா பண்ணுவீங்க, மைண்ட்லயே பண்ணுவீங்க. அதோட ஃபார்முலா என்ன சொன்னேன்? k square minus 2. இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ்ன்னு சொன்னேன். அப்போ 5 square minus 2 5 square minus 2 என்ன? 25 minus 2 23. அது இங்க ஆப்ஷன் ஏல இருக்கு. பேப்பர் பென் இல்லாம தான் நீங்க சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஏஎல்பியில் கேட்டிருக்காங்க. சூப்பரான ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி நம்மகிட்டயும் டிஜிட்டல் போர்டு இருந்தால் இந்த மாதிரி நான் மறுபடியும் கொஸ்டின் எழுதுகிற வேலை வந்து இருக்காது. பட் எழுதுறதுனால இல்லாததால் ஒயிட் போர்டில் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகே, இதான் கொஸ்டின். sin x plus cos x is equal to √2 sin x அப்படின்னா tan x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு வந்த உடனே உங்கள் மைண்டில் அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து போயிடணும். எல்லாத்துக்கும் ஃபார்முலான்றது யூஸ் பண்ணாதீங்க, மினிமமாக இருக்கட்டும். இந்த இடத்துல இது இன்டூவில் இருக்கு, அதாவது √2 into sin x. ஓகேவா? அந்த sin x நான் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா இது ரெண்டுத்துலையும் தனித்தனியாக டிவைட் பண்ணலாமா? தனித்தனியாக டிவைட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இங்கே இது வந்துடுச்சு அப்படின்னா sin x by sin x என்ன? 1 ப்ளஸ் cos x by sin என்ன? cos x by sin என்ன? நான் என்ன சொன்னேன்? sin by cos தான் நம்ம tan அப்படின்னு சொல்லுவோம். tanோட உல்டா cot. அப்போ இது பார்க்க எப்படி இருக்கு? cot மாதிரி இருக்கா? அப்போ 1 plus cot x தான் √2 அப்படின்னா cot x மட்டும் என்ன? √2 minus 1. ஏன்னா இந்த ப்ளஸ் 1 அங்கே -1. அப்போ காட்டுங்கிறது என்ன? டேனோட உல்டா. டேனோட உல்டா √2 -1னா அப்போ டேன் என்ன? √2 + 1. அவ்வளோதான். √2 + 1ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ எப்படி ப்ரோ பார்த்த உடனே √2 + 1 சொன்னீங்க அப்படின்னா இதோட உல்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1/√2 - 1 தான் இதோட உல்டாவா? கரெக்ட். அப்போ நம்ம பொதுவாகவே சொல்லியிருப்போம் டினாமினேட்டரில் ரூட் இல்லாத மாதிரி எப்போவுமே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்? ரேஷனலைசேஷன் பண்ணுவேன். √2 + 1 நான் இங்கே பண்ணணும், அதே √2 + 1 இங்கேயும் நான் பண்ணணும். பண்ணும்போது இது பார்க்க எப்படி இருக்கு? a - b × a + b மாதிரி இருக்கு. a - b × a + b மாதிரி இருக்கு. இதோட ஃபார்முலா என்ன? a² - b². a² பண்ணீங்கன்னா √2 × √2 2 ஆயிடும், b² b 1 × 1 1 ஆயிடும். ஸோ ஃபைனலி 1 வரும். அதனால தான் இந்த -1 பார்த்தோம், நான் இங்கே +1ன்னு போட்டுட்டேன். ஸோ அதுக்கு உள்ள இந்த ஸ்டெப் இருக்கு. இதை தான் நான் சொல்லுவேன். நீங்கள் SSC CGL ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு போஸ்டிங் ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டெப் கட்டிங் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப்பு வந்து யாருமே உங்களை கேட்கறது இல்லை. இப்போ உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா இந்த கொஸ்டினுக்கு √2 + 1 அப்படிங்கிறத பேப்பர் பென் இல்லாமல் நான் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கான்செப்ட்லாம் மைண்ட்லேயே ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால இதே மாதிரி நீங்களும் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பேராமெடிக்கல்ல இப்போ நடந்த பேராமெடிக்கல்ல கேட்டிருக்காங்க. tan α is equal to 3 - 2√2. ஓகே, அப்படி இருந்தா tan α - cot α என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சரி, காட்டுங்கிறது என்னங்க? காட்டுங்கிறது டேனோட உல்டா, உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ tan ஆல்ஃபாங்கிறது இங்கே டேரெக்டாக இருக்குது 3 - 2√2ன்னு நடுவில் ஒரு மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்க. இதோட உல்டா தான் ப்ரோ. இப்போ தான் நீங்கள் பண்ணீங்க மைனஸை ப்ளஸ் ஆகுனீங்க, அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் 3 + 2√2ன்னு கொண்டு வரலாம். பட் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது உள்ளே போகும்போது இங்கே மைனஸ் ஆகும். இங்கே மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும்? 3 - 2√2 -3 -2√2 ஆகுமா? ஏன்னா அந்த மைனஸ் உள்ள வரதால சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த 3க்கு 3 அப்படியே கேன்சல் ஆகிட்டு மைனஸ் மைனஸ் மைனஸு -2 -2 -4 √2 காமனாக ஒரு √2 -4√2 உங்களுக்கு ஆன்சராக வரும். அது இங்கே ஆப்ஷன் சியில் இருக்குது. வித்தின் செகண்ட்ஸ்
ட்ரிக்னாமெட்ரி கூட 5 to 15 செகண்ட்ஸ், அதாவது கொஞ்சம் பெரிய சம்லாம் இருக்கும். அதை கூட நீங்கள் மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸில் பண்ணிடலாம். அப்சர்வேஷனில் தான் இருக்குது, எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. காப்பி பண்ணிப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த ஒரு கொஸ்டின் சிஹெச்எஸ்எல் 2011, எஃப்சிஐ 2012, ப்ரீல 2013, 2015, சிஏபிஎஃப்எஸ்ஐ 5 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் 2 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம் வித்தவுட் பேப்பர் அண்ட் பென். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க காஸ்ல 0 டிகிரின்றது இல்லை, அங்க 180 டிகிரிங்கிறது இல்லை. ஓகேவா? இப்போதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு நான் டேபிள் கூட டிஸ்பிளே பண்றேன். காஸ் 90 டிகிரி என்ன அப்படின்னு பாருங்க. இப்போதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். காஸ் 90 டிகிரிங்கிறது என்ன வருது? 0. 0 இன்டூ எனிதிங் என்ன? 0. அப்போ 0 மல்டிப்ளை பை இதெல்லாமே என்ன எதை குறிக்குது? மல்டிப்ளை தான் ஆகுது. ஓகேவா? அப்போ 0 இன்டூ எதை மல்டிப்ளை பண்ணினாலும் ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுது? 0 தான் வரப்போகுது. அது இங்கே ஆப்ஷன் ஏல இருக்கு. இந்த மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎல்லையும் சிம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. மெயின்ஸ் கொஸ்டின்லாம் இப்போ பார்க்க போகிறோம், நீங்கள் வரி பண்ணாதீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், சிஜிஎல் ப்ரீல கேட்கப்பட்டது. cosec theta plus sin theta by cosec theta minus sin theta equal to அந்த வேல்யூ கொடுத்துட்டு sin theta கேட்குறாங்க. இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூவை நீங்கள் அசியூம் பண்ணணும். அதாவது வேல்யூ அசியூம் அப்படிங்கிறது எப்படி ப்ரோ நமக்கு தெரியும்? எந்த கொஸ்டினில் வேல்யூ புட்டிங் ஓகே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டினில் மோஸ்ட்லி வேல்யூ நீங்கள் அசியூம் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் ஆகிடும். வேல்யூ அசியூம் பண்ணுறதுலையும் சில விஷயங்கள் இருக்குது. sin theta cos theta வந்துச்சு அப்படின்னா, sin theta cos theta வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 0 டிகிரி 90 டிகிரி வச்சு அசியூம் பண்ணுங்க. 99.9% ஆன்சர் வந்துடும். பட் இதை தவிர மீதி எது வந்தாலும் நீங்கள் 0 டிகிரி 90 டிகிரி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன் நான் அவாய்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cosec theta அண்ட் cot theta, tan theta இந்த மாதிரி விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறது ஒன்று வரும். நாட் டிஃபைன்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நாட் டிஃபைன்ட் எப்போவுமே நீங்கள் வேல்யூவை அசியூம் பண்ண முடியாது. ஏன்னா நாட் டிஃபைன்டுங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனே கிடையாது. ஸோ அதை நீங்கள் அசியூம் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல cosec theta வந்திருக்கு. அப்போது என்னால் 0வோ 90யோ அசியூம் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 30 டிகிரி நான் அசியூம் பண்ணுறேன். cosec 30 டிகிரி என்ன? ஓகே, நான் உங்களுக்கு டேபிள் டிஸ்பிளே பண்ணுறேன். cosec 30 டிகிரிங்கிற வேல்யூ 2 ப்ளஸ் sin 30 டிகிரி 1/2. இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே இங்கே மைனஸ் ஆகுது, 2 மைனஸ் 1/2. ஓகேவா? அப்போது 2 2 சார் 4 + 1 5/2. மேலே எனக்கு 5/2 வருது, கீழே எனக்கு 3/2 வருது. ஸோ 2க்கு 2 கேன்சல் ஆயிருமா? ஃபைனல் ஆன்சர் 5/3. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? 30 டிகிரி. ஸோ sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/2. 1/2ங்கிறது இங்கே ஆப்ஷன் ஏல இருக்கு. அவ்வளோதான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் பாசிபிள் நீங்க பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. 7 sin square theta plus cos square theta equal to 4 அப்படின்னா வேல்யூ ஆஃப் tan theta என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு விஷயம் நீங்களே கவனிங்க. தீட்டாங்கிறது 0வை விட அதிகமாகவும் 90 டிகிரியை விட கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்களா? தீட்டா கண்டிப்பா 0 கிடையாது, தீட்டா கண்டிப்பா 90 டிகிரியும் கிடையாது. இதுக்கு இடைப்பட்ட வேல்யூ தான். இடைப்பட்ட வேல்யூ நீங்க என்னென்ன எடுக்கலாம்? 30 டிகிரி எடுக்கலாம், 45 டிகிரி எடுக்கலாம், 60 டிகிரி எடுக்கலாம். ஓகே, ஸோ 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரியில் நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். இங்கே 2 இடத்துலையும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு சொல்வேன் அப்சர்வேஷன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 இடத்துலையும் ஸ்கொயர் இருக்கும் போது ரூட்டில் வரும் போதும் அந்த ரூட் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அதனால் நான் 45 டிகிரி எடுக்கிறேன். ஏன் 45 டிகிரி நான் எடுக்கிறேன்? ஏன்னா 45 டிகிரி நான் எடுத்தேன்னா sin 45யும் 1/√2, cos 45யும் 1/√2. ஸோ வேல்யூ எனக்கு சேமாக வரும். அப்போது 7 இன்டூ sin ஸ்கொயர் தீட்டா 1/√2 ஸ்கொயர் பண்ணுங்க. 1/√2 இன்ட்டு 1/√2 1/2. அதை டைரெக்டாக நான் 7/2 எழுதிட்டேன். ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஸ்கொயர் பண்ணுங்க 1/√2 அகைன் 1/2 வரப்போகுது. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 காமனாக வரப்போகுது, மேலே 8 வரப்போகுது. கேன்சல் பண்ணுங்க. 2 இன்ட்டு 4 4 டேலி ஆகிடுச்சா? இங்கே உங்களுக்கு கேட்கப்படுறது tan 45 டிகிரி என்ன? 1. ஸோ 1ன்றது ஆன்சர். 1 இங்கே ஆப்ஷன் சீல.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. sin theta equal to √3 cos theta அப்படின்னா இந்த வேல்யூ என்னன்னு 2018ல மெயின்ஸ் கொஸ்டின்ங்க. ஓகேவா, சிஜிஎல் மெயின்ஸ் கொஸ்டின்னா டோன்ட் வரி, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரி, எப்பயும் போல நான் இதை இங்கே கொண்டு வந்துடுறேனே. sin theta by cos theta இருக்கட்டும், இந்த இடத்துல √3 இருக்கட்டும். sin theta by cos theta நான் என்ன சொன்னேன்? tan theta. ஓகேவா, இப்போ தான் நம்ம பேசிக்கில் பார்த்தோம். டேனோட எந்த வேல்யூ √3 வருது? டேனோட எந்த வேல்யூ √3 வருதுன்னு பாருங்க. tan 60 டிகிரி √3 வருதா? அங்கே டேபிள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். tan 60 டிகிரி, அப்போ உங்களுக்கு தீட்டா என்ன அசியூம் பண்ணணும்? 60 டிகிரி தெரிஞ்சிருச்சா? டைரக்டா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் sin 60 √3/2. ஆனால் இங்கே ஸ்கொயர் இருக்கு, அப்போ 3/4 வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 2, 3/2. இப்படி தான் ஸ்டெப் கட் பண்ணணும். இந்த மொத்தத்தையும் நான் இங்கே 3/2 அப்படின்னு எழுதிட்டேன். ஏன் எழுதுனேன்? 2 into sin ஸ்கொயர் தீட்டா என்ன? sin 60 டிகிரி வந்து √3/2. ஸ்கொயர் பண்ணும்போது √3 into √3 3/4 ஆகிடும். 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 3/2. இப்படி தான் ஸ்டெப்பை நீங்கள் கட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. சீக்கன் தீட்டா, சீக்கன் 60 டிகிரி என்ன? 2 ஸ்கொயர் என்ன? 4 ப்ளஸ் sin தீட்டா செக் தீட்டா. sin தீட்டா இப்போ தான் பார்த்தோம் √3/2. சீக்கன் தீட்டா இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன் 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு இங்கே √2 வரும். ஸோ √3 வரும், சாரி √3. இது வரையும் சால்வ் பண்ணிட்டீங்க. பிளஸ் கோசீக்கன் 60 டிகிரி என்ன உங்களுக்கு? 2/√3. ஓகே, இந்த இடத்துல √3 வரக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா இன்டூ √3 நீங்க மேல பண்ணும்போது இங்க மேல உங்களுக்கு 2√3 ஆயிடும். √3 into √3 இங்க 3 ஆயிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஷார்ட்டா இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். 2யும் 3யும் எல்சியம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 வரும். 2 into 3 பண்ணணும், மேலேயும் into 3 9 பிளஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 24 பிளஸ் 6√3 plus 4√3. அவ்வளோதான். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 24 plus 9 என்ன? 33 plus 6 plus 4 10√3 upon 6. அது இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இப்போ சொல்லுங்கள், சிஜிஎல் டஃப்பானு. நமக்கு கான்செப்ட் தெரியலனா கண்டிப்பாக சிஜிஎல் டஃப் தான். ஆல்சோ ஸ்டெப் கட் பண்ண தெரியலனா இந்த இடத்துல நான் இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு நான் வந்திருப்பேன். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இதை பார்த்த உடனே, இந்த √3 பார்த்த உடனே tan தீட்டா, அதாவது தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரின்னு தெரியும். 60 டிகிரின்னு தெரிஞ்ச உடனே நான் சிம்பிளிஃபிகேஷனும் ஷார்ட்டாக பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவேன். ஸோ ஒரு 2 ஸ்டெப்ல சொல்யூஷன் கொண்டு வந்துருவேன் மெயின்ஸ் ப்ராப்ளத்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குரூப் டி. sin theta minus cos theta is equal to 0. Then what will be the value of sin power 4 theta plus cos power 4 theta plus tan power 4 theta? ஓகே, அதாவது இப்பயே சொல்றேன் பாருங்களேன். சிஜிஎல் மெயின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், ப்ரீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், குரூப் டி சால்வ் பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் அதான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், சிஜிஎல்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது, அதே மாதிரி குரூப் டினா ரொம்பவும் ஈஸி கிடையாதுன்னு நான் தான் சொல்லியிருப்பேன். ஸோ மேக்ஸுங்கிறது சேம் தான், கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான். சரி, sin theta minus cos theta equal to 0. அப்போ இங்கே என்ன தான் சொல்ல வராங்க? sin theta equal to cos thetaன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஏன்னா நான் இந்த cos theta அங்கே அமைச்சிட்டேன்னா அதுதான் கொஸ்டினில் சொல்கிறாங்க. எந்த வேல்யூ நீங்கள் தீட்டா எடுத்தீங்கன்னா சைனும் காசும் சேமாக வருது. அகைன் டேபிள் பாருங்க, 45 டிகிரி எடுத்தால் சேமாக வருதா? அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? 45. அதை தூக்கி அங்கே போட்டு கண்டுபிடிங்க, அவ்வளோதான். சைன் 45ஓட வேல்யூ என்ன? 1/√2. 1/√2 4 தடவை பண்ணும் போது 1/4 வருமா? ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறீங்க. ப்ளஸ் tan 45 1. ஓகே, 1/4 ப்ளஸ் 1/4 என்ன வர போகுது? 2/4. 1/2. 1/2 ப்ளஸ் 1 என்ன? 3/2. அப்போ 3/2 இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் பியில். தட்ஸ் இட். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். எனக்கே 10 செகண்ட்ஸ் தான் ஆச்சு. நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியே நீங்கள் இன்னும் கூட குயிக்காக இதை சால்வ் பண்ணலாம். அடுத்து மெயின்ஸ் கொஸ்டின் வாங்க பார்ப்போம். ஓகே, இன்னைக்கான லாஸ்ட் ஃபைனல் சிஜிஎல் மெயின்ஸ் கொஸ்டின். பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி தான். ஸ்கொயர் ரூட்டெல்லாம் பார்த்தோன்னே யாரும் பயப்பட தேவையில்லை. ஓகே, இதெல்லாமே 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீட்டான்னு கூட நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, இந்த சிம்பிளால் ஒன்றும் இல்லை. சரி, இப்போவே பார்த்துருங்க, இங்கே கொசெக் தீட்டா இருக்குது, காட் தீட்டா இருக்குது, மறுபடியும் கொசெக் அண்ட் காட் தீட்டா இருக்குது. ஸோ
0 டிகிரி நீங்கள் அசியூம் பண்ணக்கூடாது, 90 டிகிரி நீங்கள் அசியூம் பண்ணக்கூடாது. 30, 45, 60 இது மூணுத்துல ஏதாவது ஒன்று தான் அசியூம் பண்ணணும். நான் 30 டிகிரியே கொண்டு வரேன். 30 டிகிரி நான் கொண்டு வரும்போது ஓகே ரூட் இருக்கு. இங்கே என்ன இருக்கும்? கொசெக் 30 டிகிரி என்ன 2 மைனஸ் காட் 30 டிகிரி என்ன √3. இது எல்லாமே நீங்கள் டேபிள் ஒரு 2-3 தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். சாரி, இங்கே ப்ளஸ்ஸு. கொசெக் 30 டிகிரி அதே 2 + √3 வரும். ஓகேவா? இங்கே டிவைட் தான் பண்ணியிருக்காங்க. sin 30 டிகிரி என்ன 1/2 1 + cos 30 டிகிரி என்ன √3/2. சரியா? இங்கேயே என்ன பண்ணுங்க, இதை ஷார்ட்டாக பண்ணிக்கோங்க. 2 × 1 2 + √3 என்ன 2 + √3/2. அப்போ இங்கே 2/2 + √3 வரும். இந்த மொத்த ஸ்டெப்பையும் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 2க்கு 2 இங்கேயே கேன்சல் ஆகிட்டு கீழே டினாமினேட்டர் என்னதான் இருக்கும்? 1/2 + √3 அப்படின்றது இருக்கும். நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணும். 1/2 + √3 இருக்கும். ஓகே, இது ஒரு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே கீழே ஸ்கொயர் ரூட்ல இருக்கக்கூடாது டினாமினேட்டர்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இதோட ஆப்போசிட் சைன்ல மல்டிப்ளை பண்ணணும். இங்க மட்டும் பண்ணக்கூடாது, நீங்க இங்கேயும் பண்ணணும். அப்பதான் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஓகே, இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா a + b × a - b மாதிரி இருக்கும். a² - b² பண்ணீங்கன்னா 2² 4 √3 × √3 3 ஆகிடும். 4 - 3 டினாமினேட்டரில் 1 வரும். டினாமினேட்டரில் 1 வரதால ப்ராப்ளமே இல்லை. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? a - b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஏன்னா இங்கே ஒரு a - b, இங்கே ஒரு a - b. இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே என்ன தான் வரும்? 2 - √3 2 - √3. அப்போ 2 - √3 த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் அப்படியே கேன்சல் ஆகிட்டு, ஸோ மேலே நியூமரேட்டர் என்ன உங்களுக்கு 2 - √3 நிற்கிது. கீழே டினாமினேட்டர் என்ன உங்களுக்கு 1/2 + √3 இருக்கு. ஸோ இந்த 2 + √3 மேலே போச்சு அப்படின்னா 2 - √3 இன்டூ 2 + √3 ஆகுமா? இன்டூ ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இது பார்க்க எப்படி இருக்கு? a - b × a + b மாதிரி இருக்கு. சால்வ் பண்ணிங்கன்னா a² - b² என்ன √3 × √3 3. ஸோ ஆன்சர் உங்களுக்கு 1. அது இங்கே ஆப்ஷன் ஏல இருக்கு. மெயின்ஸ் கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா மெயின்ஸ் கொஸ்டினுக்கு கொஞ்சம் டைம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டின் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு பார்த்ததுமே 1 அப்படின்னு ஆன்சர் தெரியும். இந்த ட்ரிக்னாமெட்ரியோட ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு புரியிற மாதிரியும் இருந்திருக்கலாம், புரியாத மாதிரியும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். பேசிக் மட்டுமே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு ஐ லெவல் பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். டஃப்பாக ஃபீல் பண்ணவங்க மறுபடியும் ஒரு முறை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இன்னும் பார்ட் 1 முடியல, இன்னும் சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. RRBயும் SSCயும் அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரிக்னாமெட்ரி எப்படி இருக்குது, ஐ லெவலாக இருக்கா, உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.